பரிசுத்த ஆவியானவர் நீ சுவிசேஷம் சொன்னா உனக்கு பலனை கொடுக்கிறார், நம்பிக்கை கொடுக்கிறார், விசுவாசத்தை கொடுக்கிறார், சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அப்ப நீ சுவிசேஷம் சொல்ல போகிறன்னா என்ன கொடுக்கணும்னா, முதல்ல அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். அவங்க வாழ்க்கை குறித்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். நீ நல்லா இருப்ப, என் வாழ்க்கை இன்னைக்கு வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இடத்துல போயிட்டு நீ சுவிசேஷம் சொன்னா அவங்க வாழ்க்கை குறித்து நம்பிக்கை கொடுக்கணும். ரெண்டாவது, சுவிசேஷம் சொல்லுகிற இடத்துல விசுவாசத்தை உண்டாக்கத்தக்கதானே கொடுக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு நீ கடன் பிரச்சனால தவிக்கிற, உன் கடன் அடிக்க வழியே இல்லைன்னு சொன்ன, நீ விசுவாசமா இரு, நீ தேவனிடத்திற்கே தேவன் கொடுப்பார் என்று சொல்லிட்டு அவங்களுக்கு விசுவாச வார்த்தையே கொடுக்க வேண்டும். அப்புறம் மூன்றாவதாக அந்த சுவிசேஷம் சொல்லுகிறது சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தணும். அதுக்கப்புறம் சமாதானத்தை கொடுக்கணும். யார் மேல ஒரு கசப்பு வச்சிருக்காத, தேவ சமாதானம் பெற்றவளா இருக்கிறனா எந்த மனுஷனு மேல எந்த ஒரு குறைய கொடுத்து சமாதானத்தை குலைச்சலான காரியத்தை செய்யாது.